அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ, பேரணிகள், பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்டவற்றுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்கான அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் கூட்டத்தை மூத்த அமைச்சர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு கூட்டியிருக்கிறது. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ, பேரணிகள், பொதுக்கூட்டங்களுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்க இந்த ஆலோசனையில் முடிவெடுக்கப்படுகிறது. கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான விவகாரத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அரசியல் கட்சி தலைவர்களின் ரோட் ஷோ, பேரணிகள், பொதுக்கூட்டத்திற்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் இதர அமைப்புகள் நிலையான அந்த போராட்டங்கள் நடத்துவது மற்றும் ஒரு தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்வது, பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, ரோட் ஷோ மேற்கொள்வது, இது போன்ற அனுமதி வாங்குவதற்கும் அனுமதி கொடுப்பதற்குமான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுவதற்கான உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் இந்த எஸ்ஓபி நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அமைச்சர்கள் 3 பேர் தலைமையில், அமைச்சர்கள் ரகுபதி, மா சுப்பிரமணியன் மற்றும் தங்கமணி 3 பேருடைய தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது சற்று முன் தொடங்கி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் 12 இருக்கிறது. அதில் தேசிய கட்சிகள் 6 கட்சிகள், மாநில கட்சிகள் 6 கட்சிகள் என 12 கட்சிகள், மேலும் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கக்கூடிய 8 கட்சிகள் என 20 கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் 2 பேர் வரலாம். அவர்கள் இந்த எஸ்ஓபி தொடர்பான, அதாவது தேர்தல் பரப்புரை மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான அனுமதிகளை பெறுவது தொடர்பான கருத்துக்களை பெறக்கூடிய அந்த நிகழ்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. தமிழக அரசு ஏற்கனவே இதுக்கான எஸ்ஓபி தொடர்பான சில வழிமுறைகளை உருவாக்கி வைத்திருப்பதாகவும், இது தொடர்பாக அமைச்சர்கள் தமிழக அரசு சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்ல இருப்பதாகவும், அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் தங்களுடைய சார்பில் இருந்து என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்களோ அந்த கருத்துக்களை பதிவு செய்து உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் சமர்ப்பிக்க என்ற வகையிலே இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் தற்போது இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் வழங்கக்கூடிய கருத்துக்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் பரப்புரை மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு நிலையான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான அரசியல் கட்சியினுடைய இங்கே கோரிக்கைகளாக இருப்பது, இங்கே அவர்கள் செல்லும்போது நம்மிடம் தெரிவிக்கிறதாக ஒரு சில தகவல்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதாவது பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான இடத்தினை தேர்வு செய்து வழங்குவது முதல் அதற்கான அனுமதி கொடுப்பது வரை 48 மணி நேரத்திற்குள் ஒரு முறையான அனுமதியை வழங்க வேண்டும். அதாவது அவர்கள் வழங்க இருக்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தில் 48 மணி நேரத்தில் இங்கே அனுமதி உண்டு, அனுமதி இல்லை, இந்த இடத்தில் அனுமதி இல்லை என்றால் அதற்கான காரணத்தோடு சொல்ல வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்தல் நேரங்களில் அரசியல் கட்சியினுடைய பயணங்கள், அரசியல் கட்சி தலைவர்களுடைய பயணங்கள் எங்கே இருக்கிறது, அவர்களுடைய பொதுக்கூட்டம் எங்கே இருக்கிறது, பரப்புரை எங்கே இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் ஆன்லைன் வாயிலாக அனுமதி வழங்கப்படும். ஆன்லைன் வாயிலாக அவர்கள் விண்ணப்பத்திற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்தல் நடைமுறையில் இருப்பது போலவே ஆன்லைன் வாயிலாக அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்வது, அவர்களுடைய பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கான அனுமதிகளை பெறுவது உள்ளிட்டவை எல்லாம் ஆன்லைன் வாயிலாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தமிழக அரசு தேர்தல் பரப்புரைகள், பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது தமிழக அரசிற்கு. அதன் அடிப்படையில் தற்போது அனைத்து கட்சி, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட 12 அரசியல் கட்சிகள் மற்றும் சட்டமன்றம், நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள், மொத்தமாக 20 கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு சற்று முன் அந்த தேர்தல் பரப்புரை மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுவதற்கான அந்த கருத்து கேட்பு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.